யூனோ இந்த வீடியோ நான் ரொம்ப ரொம்ப வருஷமா செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த வீடியோ. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான். எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை நான் பேசுனதே இல்லை. பட் எவென்ச்சுவலி நான் இப்போ இதை பேச தான் போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் பேசலைன்னா வேற யாருமே பேச போகிறது இல்லை அப்படின்றதுனால. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, அவங்க என்னென்னலாம் ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் நம்ம ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு கொஞ்சம் கூட சாதகமாக இல்லை அப்படின்றதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மேக் ஷுர் யூ மேக் யோர் பேரண்ட்ஸ் வாட்ச் இட். கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த வீடியோ பார்க்கணும். ஏன்னா இது அவங்களுக்காகவும் தான் பேசப்படுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் கிடையாது. முதல்ல நான் மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரியா ஒரு சில விஷயங்கள் டேட்டா பாயிண்ட்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஒரு வருஷத்துக்கு 12th பப்ளிக் எக்ஸாம கிட்டத்தட்ட 8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. அதே மாதிரி நீங்க 10th எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதோட டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th பப்ளிக் எக்ஸாமை எழுதிட்டு இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி இயர் இத்தனை லட்சம் பேர். இப்போ உங்களால நம்பவே முடியாத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் காமிக்கிட்டுமா? இந்த 8 லட்சம் பேர்ல தமிழ்நாட்டில் 45% 55% ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ற ஹையஸ்ட் குரூப் எதுனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அது ஒரு பிஏஓ, பிஎஸ்சிஓ, பிகாமோ, பிசிஏஓ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தான் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இது நம்மளால நம்ப முடியுதா? நம்ம எப்பயுமே இன்ஜினியரிங், மெடிசன் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் எல்லாம் தான் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரியாலிட்டி காலேஜில் பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். தமிழ்நாட்டில் வெறும் 20லேருந்து 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்ஜினியரிங், ஓகே, பிஇஓ, பிடெக்கோ போய் ஜாயின் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 8லேருந்து 12% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடெக்னிக் அப்படி இல்லைன்னா டிப்ளமாவுக்கு போகிறாங்க. மெடிசன் அதே மாதிரி அலைடு ஹெல்த் சயின்ஸு இந்த மாதிரி கோர்சஸில் வெறும் 5லேருந்து 8% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பிளேஸ் ஆகுறாங்க. காமர்ஸோ இல்லை மேனேஜ்மெண்ட் சைடோ 3லேருந்து 6% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடிஐ ஸ்கில் வெகேஷனல் கோர்சஸில் 3லேருந்து 7%, லா, அக்ரிகல்ச்சர் அண்ட் அதர்ஸில் வெறும் 2லேருந்து 5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அந்த கோர்சஸை படிக்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருது? அப்போ ரியாலிட்டி, ஓகே, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணுறாங்க, மெடிசனில் தான் போய் எல்லாரும் விழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான ரியாலிட்டி அது கிடையாது. ஆனால் இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ மேட் த அட்மிஷன். இதுக்கு ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய பேர் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னு ஆர்ட்ஸ் போகிறாங்க, மெடிசன் ட்ரை பண்ணி எம்பிபிஎஸ், பிடிஎஸ் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னு நர்சிங், அலைடு ஹெல்த், ஃபார்மசி பக்கம் குழந்தைங்க போகிறாங்க. இங்கே பெரிய கேள்வி என்னன்னா, ஏன் நிறைய நேரங்களில் நம்மளோட ஸ்டேட் போர்ட் பசங்களால அவங்க நினைச்ச படிப்பை படிக்க முடியல? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எதனால தடுமாறுறாங்க, எங்க தோத்து போறாங்க, எங்க அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க மாட்டேங்குது, அதை தான் இங்க நான் பேச போறேன். இப்போ அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் கொஞ்சம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க, சரியா? மொதல் பிரச்சனை, ஐ திங்க் எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் அக்ரி, என்ன அப்படின்னா ஒரு 12 hour ஆஃப் ஸ்கூல் ரொட்டீன். ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், எந்த ஒரு ஸ்கூலுமே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இயங்கிறதுக்கான காரணம் கிடையவே கிடையாது. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு வெறும் 6 ஹவர்ஸுக்குள்ளேயே குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து திரும்ப அவங்கள வீட்டுக்கும் அனுப்ப முடியும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னா, நம்ம அதாவது நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாமல் இல்லை, ஆனால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆக்சுவலாக நேரமே இல்லை. ஏன் 12 மணி நேரம் ஸ்கூலில் தானே இருக்காங்க, 10 மணி நேரம் ஸ்கூலில் தானே இருக்காங்க, 8 மணி நேரம் ஸ்கூலில் தானே இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்க முடியலாம். இப்போ நம்ம ஸ்கூல்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னவாயிட்டு இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே ஒரு குப்பை தொட்டியில் எப்படி போய் நம்ம குப்பையை டம்ப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்கூல்ஸில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்க மேலே எல்லாத்தையுமே டம்ப் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நம்ம டம்ப் பண்ண ஆரம்பிக்கும் போது குழந்தைங்க அந்த ஸ்கூல் லிமிட்ஸ்குள்ள அவங்களா ஃப்ரீயா விரும்பி படிக்கிறது இல்லை, எவ்வளோ நேரம் விரும்பி படிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு தான் இருக்கு. எவ்ரிடே எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, அதுவும் இப்போ நம்ம சேனல்ல
குழந்தைங்க போடுற கமெண்ட்ஸை வச்சு நான் சொல்கிறேன். எங்க கிட்ட படிக்கிற பசங்க எங்க கிட்ட ஷேர் பண்ற விஷயங்களை வச்சு மட்டுமே நான் இங்க பேசுறேன். நாங்க அப்சர்வ் பண்றதை வச்சு மட்டுமே பேசுறேன். இஃப் யூ ஆல் டிஸ்அக்ரி கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? ஆனா இன்னைக்கு எங்க கிட்ட குழந்தைங்க சொல்ற எல்லா விஷயமே என்ன தெரியுமா? சிலபஸை வேக 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 வேகமா ஸ்கூல்ல நடத்துறாங்க. இதை நான் ஸ்கூல்ஸ் மேலேயோ டீச்சர்ஸ் மேலேயோ ஒரு தப்பா சொல்லலை. ஸ்கூல்ஸும் இதை வேற வழி இல்லாம தான் செய்யுது. ஆனா பசங்களோட பெரிய கம்ப்ளைண்ட், இப்போ 10th படிக்க ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட், 12th ஸ்டார்ட் பண்ண போற ஒரு ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட 60ல இருந்து 70% ஆஃப் த சிலபஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஆனா இது எப்படி தெரியுமா? ஒரு பேரளவுல மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணதுல இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தெரிஞ்சது, இந்த ஸ்டூடெண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு அப்சல்யூட் ஜீரோல தான் நிக்குது. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி வேக வேக வேகமா நம்ம டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நடத்திடுறோம். ஸ்கூல்ஸ்ல எல்லா சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸாம் ஆஃப்டர் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நிறைய எக்ஸாம் வச்சா குழந்தைங்களை நான் திரும்ப திரும்ப ஒரு ப்ரெஷருக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்து படி எழுதுன்னு பண்ணிட்டே இருந்தா மார்க் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தா நம்மளோட குழந்தைங்க 195 மேல கட் ஆஃப் அப்படின்றத பப்ளிக் எக்ஸாம்ல சுலபமா எடுக்கணும். இங்கே நம்மள எத்தனை பேர் முதல்ல குழந்தைங்களுக்கு கட் ஆஃப்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத புரிய வைக்கிறோம்? இல்லவே இல்லை. இன்னைக்குமே நிறைய பசங்க நாங்க இங்க யூடியூப்ல ஷேர் பண்ணல அப்படின்னா கட் ஆஃப்னா என்ன அப்படின்ற கேள்விதான் அவங்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் 12th வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய நேரங்கள்ல கட் ஆஃப்னா என்ன, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம காலேஜ் அட்மிஷன்ஸ் இருக்கு, நான் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ்ல படிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதிலே தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பதிலாம் அவங்க தேடி கண்டுபிடிச்சு இந்தியாவில் இருக்க சிறந்த காலேஜஸ் என்ன அப்படின்றத அவங்க தேடி கண்டுபிடிக்கும் போது அந்த காலேஜ்ல அவங்களுக்கு அவங்களோட 12th மார்க் போதுமானதா இல்லை. நீட், ஜேஇ, ஏஇஇஇ, எஸ்ஆர்எம்ஜி, விஐடி இந்த மாதிரி எண்ணற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனாதான் என்னால் பெஸ்ட் காலேஜ்குள்ள போக முடியும், இல்லைனா நான் செகண்ட் பெஸ்ட் தேர்ட் பெஸ்ட் காலேஜஸ்குள்ள டயர் 2 டயர் 3 காலேஜஸ்குள்ள தான் போக முடியும்னு இந்த நேரத்தில் வந்து அதை லேர்ன் பண்ணி இப்போ நான் வந்து ஸ்கூல் எக்ஸாம்ஸ் படிக்கிறதா என்ட்ரன்ஸ் படிக்கிறதான்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் பசங்களாம் இன்னைக்கு ரொம்ப 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 டேஞ்சரஸாக லாக் ஆகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், அந்த எக்ஸாம்ஸாவது குழந்தைங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸாக இருக்கா? முழுக்க முழுக்க மெமரி பேஸ்ட் எக்ஸாம்ஸாக மட்டும்தான் இருக்குது. நவ் ஐம் நாட் சேயிங் மெமரி பேஸ்டு ஸ்கில்லை வளர்க்குறது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. மெமரி பேஸ்டு ஸ்கில்ன்றது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அது மட்டுமே போதுமா? இதுதான் கொஸ்டின். வெறும் மெமரி ஸ்கில்ல மட்டும் வச்சுட்டு இருக்க ஒரு குழந்தை வெளியே வராங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அனலிட்டிக்கல் திங்கிங் இல்லை, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இல்லை, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு காலேஜ்னு போகும்போது அங்கே பெரிய அளவில் தடுமாறுறாங்க, ஒரு வேலைக்குன்னு போகிற இடத்துல பெரிய அளவில் தடுமாறுறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளால ஒரு ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே ஸ்கூல்ஸ்குள்ளேயே சூப்பராக செய்ய முடியும். இது அகைன் நான் முழுக்க முழுக்க ஸ்கூல்ஸை எங்கேயும் பிளேம் பண்ணல. இது ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே பண்ண முடியல அப்படின்னாலும் திஸ் இஸ் நாட் சம்திங் குழந்தைங்களால லேர்ன் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அகைன் கோர் ப்ராப்ளம் நான் எங்கே அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னா குழந்தைங்க 12 மணி நேரம் ஸ்கூலில் லாக் ஆகிருக்கிறது. குழந்தைங்க ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் ஸ்கூல்லே இருக்கிறாங்க, மீதி நேரம் அவங்கள நம்ம அவங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில் அவங்க ஃப்ரீயாக அவங்கள படிக்க நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு டைமாவது அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு ஏன் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இல்லை, அனலிட்டிக்கல் ஸ்கில்னா அந்த குழந்தைய பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த நாளில் இருக்க 12 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, மீதி 12 மணி நேரம் அவனுக்குன்ற இருக்கிற டைமை பார்க்க வேண்டாமா? ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஆர் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ சம் மை டெல் மீ சார் எல்லாமே ஆனால் வந்து இங்கே முழுக்க முழுக்க மெமரி பேஸ்ட் எக்ஸாம்லாம் கிடையாது, நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ஸில் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கு, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்மளும் புக் இன்சைட்லேருந்து கேள்வி கேட்குறோம், ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறோம், கரெக்டு தான். ஆனால் அதில் நம்ம குழந்தைங்களுக்கான சரியான ஹெல்ப் கிடைக்குதா? இன்னைக்கும் நிறைய குழந்தைங்க கிட்ட நம்ம விசாரிக்கும் போது யாருக்குமே வந்து சரியான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் சொல்லித்தரப்படுவது இல்லை. சரியான புக்கில் ஒரு 1 மார்க் இருக்கு. நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணி சூப்பராக தான் ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் வந்து அவங்களுக்கு ஜேஇ பேஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, நீட் பேஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, அது எந்த வருஷத்தில் கேட்டாங்கன்றது முதற்கொண்டு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கொஸ்டின்ஸை நம்ம குழந்தைங்க மனப்பாடம் தானே பண்ணிட்டு இருக்கு.
எத்தனை குழந்தைங்களுக்கு நம்ம புக்ல இருக்கிற 1 மார்க்ஸை சால்வ் பண்ண தெரியும்? ஏன் தெரியாது அப்படின்னா, அவங்களுக்கு அதை சால்வ் பண்ண யாரும் கத்து தரல. இல்ல நம்ம கத்து தரோம் அப்படின்னாலும் குழந்தைங்க அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் என் மேல ஒரு கவுண்டர் ஆர்குமென்ட் வைக்கப்படுறது என்னன்னா, இல்ல நாங்க அதெல்லாம் கத்து தான் தரோம். வி ஆர் டீச்சிங் தெம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து அவங்க படிக்க மாட்றாங்க. எப்படி படிப்பாங்க? நம்மளோட எக்ஸாம் சிஸ்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அவன் வெறும் மெமரி பண்ணி எழுதினாலே அவனால ஒரு 85% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துற முடியும். 90% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துற முடியும். அப்படின்னா, அவன் திரும்ப திரும்ப அந்த சைக்கிள்குள்ளேயே தானே மாட்டிட்டு இருப்பான். அவன் என்ன செஞ்சா தப்பிக்க முடியுமோ, அத செய்யறது தான் அதான் ஒரு ஸ்டூடண்ட் செய்யற விஷயமா இருக்கும். அ அப்படி இருக்கும்போது, ஹவ் வில் திஸ் வொர்க்? ஓகேவா? அப்ப இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ, ஓகே, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கான ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு நம்ம ஆக்சுவலா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஒண்ணுமே புதுசா இன்வென்ட் பண்ணவே இல்ல. அஃப்கோர்ஸ் நெறைய கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எடுக்கப்படுற நெறைய முக்கியமான ஸ்டெப்ஸ் கூட ஐ வில் சே நம்மளுடைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பெருசா எடுக்கப்படுறது இல்ல. தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன மாதிரி ஈகோ சிஸ்டம்ல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, இது எதுவுமே நம்ம வேணும்னே செஞ்ச ஒரு விஷயம் கூட இல்ல. ஆனா என்ன மாதிரி ஈகோ சிஸ்டம்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ப ஆ நம்மளோட ஸ்டூடண்ட் வந்து எவ்வளோ சூப்பரா மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே. அவங்க டோட்டல் எவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க. அந்த மார்க்க காமிக்கணும், காமிக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள வந்து ஒரு சேஃப் மார்க்கை எடுக்கிறதுக்கு லாக் பண்ணி, அவங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த, கோரான விஷயத்த நம்ம ரொம்ப வருஷமா மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். 2வது, இன்னைக்கு ஃபிராங்க்லி ஸ்பீக்கிங் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படின்னு இருக்க ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. இது முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு. வாட் ஐ கேன் சீ இஸ் நெறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் போர்ட விட்டு சிபிஎஸ்இக்கு நகர ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன? அதுல எவ்வளோ பிரச்சனை இருக்கு? அப்படின்றத கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணாம. ஸ்டேட் போர்ட் இவ்வளவு குறைகள் நான் சொன்னாலும், இன்னைக்குமே இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம்ஸ் வித்தவுட் எனி எரர்ஸ். இதுல சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணாலே, இது இங்க நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, இந்திய அளவிலயுமே சரி, நம்ம குழந்தைங்க மிகப்பெரிய அளவுல சாதிக்க முடியும். இதுல தேவைப்படுறதெல்லாம் சின்ன சின்ன ட்வீக்ஸ் தான். ஆனா நீங்க சிபிஎஸ்இ அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த நோக்கி நகர ஆரம்பிக்கிறீங்க. அதுவும் எங்க தெரியுமா நகர ஆரம்பிக்கிறீங்க? 10த் வரைக்கும் ஸ்டேட் போர்ட்ல படிச்ச ஒரு ஸ்டூடண்ட்ட கொண்டு போய் 11த்ல வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, சிபிஎஸ்இல போடுறாங்க. அவன் 10த் வரைக்கும் மெமரி பேஸ்டா படிச்சிருக்கான். ஆனா, அங்க 11த், 12த் போன உடனே கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருக்கும். அங்க மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸே இருக்காது. எல்லாமே முழுக்க முழுக்க ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கும். இங்க 90% 95% எடுத்துட்டு இருந்த ஸ்டேட் போர்ட்ல எடுத்துட்டு இருந்த ஒரு குழந்தை சிபிஎஸ்இக்குள்ள போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தே ஆர் பீயிங் புஷ்ட் டூ 65% 70% சேம் திரும்ப அப்படியே இன்வெர்ஸ்லி நடக்குது. சிபிஎஸ்இல 10த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடண்ட்ட கொண்டு வந்து நம்ம 11த், 12த்ல கட் ஆஃப் நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க போடும்போது, பீப்பிள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டேட் போர்ட் இஸ் டூ ஈஸி. ஈஸியா அதில கட் ஆஃப் எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் ட்ரூத். இங்கே கட் ஆஃப் எடுக்கிறது அப்படின்றது ஈக்குவலி சேலஞ்சிங்கா தான் இருக்கு. அப்போ நெறைய சிபிஎஸ்இ ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டேட் போர்ட் வந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப ரொம்ப தடுமாறுறாங்க. சிபிஎஸ்இல நல்லா பண்ணவங்க ஸ்டேட் போர்ட்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. ஸோ பேரண்ட்ஸா ஐ வுட் ஆஸ்க் பேரண்ட்ஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரியாலிட்டி. போர்டு மாத்துறதுல இங்க பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? என்ன அப்டின்னா, நம்ப இவ்வளோ நாள் என்ன சிஸ்டம்குள்ள இருந்தோமோ, குழந்தைங்களால அதே சிஸ்டம்குள்ள தான் இன்னும் பெட்டராவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்குள்ள தான் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணவும் முடியும். இல்ல, நீங்க ஒரு குறிப்பிட்ட போர்ட்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, அட்லீஸ்ட் அத ஒரு 6த் படிக்கும்போதே செஞ்சுருங்க. நாட் வெரி வெரி லேட். தட் இஸ் சம்திங் வெரி மச் ஐ வாண்டட் டூ சே. இன்னைக்கு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸ் ரியலைஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து என்ன அப்டின்னா, என்னோட ஸ்டேட் போர்ட் மார்க் இந்தியாவுல இருக்க மிகச்சிறந்த காலேஜஸ்ல என்ன பிளேஸ் பண்ணாது. நான் ஒரு என்ஐடில படிக்கணும்னு நெனைக்கிறேன், ஐஐடில படிக்கணும்னு நெனைக்கிறேன், ஒரு எய்ம்ஸ்ல படிக்கணும்னு நெனைக்கிறேன், ஜிப்மர்ல படிக்கணும்னு நெனைக்கிறேன்னா, அதுக்கான கதவுகள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மூடப்பட்டு தான் இருக்கு. இப்ப இதுக்குன்னு நான் ஒரு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் படிக்கணும். அப்ப அந்த தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம நான் படிக்கணும்னு உணரும்போதே 12த் வந்து தான் நான் உணர்றேன் அப்டின்னா, ஐ அம் ஆல்ரெடி டூ லேட் டூ பிரிப்பேர் ஃபார் தட் எக்ஸாம். இதுக்காக நான் 1 வருஷம் முழுசா டெடிகேட் பண்ணா, கண்டிப்பா என்னோட 12த் மார்க் அடி வாங்கும். என்னோட 12த் மார்க் குறையும். அப்ப குழந்தைங்களுக்கு பயம் உண்டாகுது. அப்போ குழந்தைங்க நெறைய நேரத்தில தேர்ந்தெடுக்கிறது என்னன்னா, அப்போ நான் என்னோட பெஸ்ட் காலேஜ் கனவு விட்டு 12த்ல நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்றேன். இங்க நெறைய நேரங்கள்ல பேரண்ட்ஸ் நம்பளும் வந்து குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது கிடையாது. ஐல் பி வெரி ஃபிராங்க். நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா, குழந்தைங்க 12த் போர்ட் எக்ஸாமும் நல்லா பண்ணணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நல்லா பண்ணணும்.
சாரி, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் சிபிஎஸ்சியில் படிக்கிற பசங்க அவங்க ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நீட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சிபிஎஸ்சியில் பேசிக் குவாலிஃபிகேஷன் மார்க் அச்சீவ் பண்ணால் போதும், விச் இஸ் 55% எடுத்தால் போதும், 60% எடுத்தால் போதும்னா அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தான் முழுக்க முழுக்க படிப்பாங்க. நீங்கள் பெஸ்ட் காலேஜஸில் படிக்கணும், அதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்டேட் போர்ட் குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸாக நம்ம கொடுக்க வேண்டிய சப்போர்ட் என்னன்னா, அப்போ நீ ஸ்டேட் போர்டில் குவாலிஃபிகேஷன் மார்க் மட்டும் எப்படியாவது எடுத்துரு, 60% மேலே எல்லா சப்ஜெக்ட்லையும் எடுத்துரு, ஆனால் என்ட்ரன்ஸ் விடாமல் படி. இந்த சப்போர்ட்டை கொடுத்தா தான் குழந்தைங்களால என்ட்ரன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இல்லைனா 12th முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து என்ட்ரன்ஸுக்கு படிச்சுக்கோ, 12th ஃபுல்லாக நல்லா படிச்சிரு. ஸோ தட் நமக்கு ஒரு பேக்கப் இருக்கும், நல்ல கட் ஆஃப் இருக்கும். அந்த கட் ஆஃப் வச்சு நான் அடுத்த வருஷமாவது கவுன்சிலிங் போய்க்கலாம், ஒருவேளை என்ட்ரன்ஸ் கிடைக்கலானான்ற கான்ஃபிடன்ஸ் ஆகுது கொடுக்கணும். ஆனால் நிறைய நேரங்களில் தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்களை ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ண சொல்ல வேண்டாம். ரெண்டுத்துலேயும் நீ ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை கொடுக்க வேண்டாம். ஏன்னா 95% ஆஃப் த டைம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப ரொம்ப வெரி வெரி டஃப். ஸோ இந்த லேட் ரியலைசேஷன், ஜேஇயாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், சியூடியாக இருக்கட்டும், ஒலிம்பியாட்ஸாக இருக்கட்டும், நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக நிறைய நேரங்களில் குழந்தைங்களால இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஆரம்பத்தில் இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியறது இல்லை. நிறைய நேரங்களில் 90% ஆஃப் டைம் ஒரு ஸ்டூடெண்ட் 12th வரும்போது தான் அவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகவே வராங்க. இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நம்ம குழந்தைங்களால ஏன் இந்த எக்ஸாம்ஸில் நல்லா பண்ண முடியலை அப்படின்றதுக்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா? சிலபஸ்லலாம் ஒன்றும் குறை கிடையாது, புக்கிலலாம் ஒன்றும் குறை கிடையாது, நடத்துகிற டீச்சர்ஸில் குறை கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. பிரச்சனை என்னன்னா, மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th போர்ஷன்ஸை ஒழுங்காக சொல்லித்தர்றது கிடையாது, 9th போர்ஷன்ஸை ஒழுங்காக சொல்லித்தர்றது கிடையாது. 10th நமக்கு நல்ல மார்க் வேணும், அதுக்காக 9th நடக்கும்போதே நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா பாதி 10th போர்ஷனை நடத்திடுறோம். 12th நல்ல மார்க் வேணும், ஏன்னா அதான் சர்டிஃபிகேட்டில் வரும். அப்போ 11th படிக்கும்போதே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாதி 12th போர்ஷனும் முடிச்சிடலாம். அதுலேயும் இப்போ வேறு 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல். அப்போ சுச்சுவேஷன் என்னவாகுது? நம்மளோட குழந்தைங்க யாருக்குமே 9th சிலபஸ் தெரியாது, நம்மளோட குழந்தைங்கள் யாருக்குமே 11th சிலபஸ் அந்த அளவுக்கு நல்லா தெரியாது. அப்போது இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே சரி பாதி கேள்விகள் 11th சிலபஸ்ல இருந்து கேட்கப்படும் போது, 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் 11th வரும்போது நம்ம குழந்தைங்க இதை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க, தடுமாற தான் செய்வாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதுல நம்ம கம்ப்ளீட்டாக க்ளூலெஸ்ஸாக இருந்திருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம நீட் கோச்சிங் சேர்க்கறதுனாலையோ இல்லை ஜேஇ கோச்சிங் சேர்க்கறதுனாலையோ மட்டும் நம்ம குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே மேஜிக் மாதிரிலாம் மாறிடாது. ஆரம்பத்துல இருந்தே 11th குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா 11th சிலபஸை அவங்க அழகாக புரிஞ்சு படிக்கணும். 9th படிக்கிறாங்க அப்படின்னா 9th சிலபஸை அழகாக புரிஞ்சு படிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் அவங்களால ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இல்லை, டைரெக்டாகவே 12th மார்க் வச்சு அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னா ஐ வில் பி ஹாப்பி, ஐ வில் பி த ஃபஸ்ட் பர்சன் டு ஹாப்பி. ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னா, தீஸ் எக்ஸாம்ஸ் ஆர் தேர். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் கிடைக்கணும், சிறந்த காலேஜுகளில் வாய்ப்பு கிடைக்கணும், சிறந்த இடங்களில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் படித்தாதான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம்திங்ஸ் வந்து ரொம்ப நாளாக நான் என் மனசுக்குள்ளே பேசணும் 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 அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்த ஒரு விஷயம். அதில் லாஸ்ட்டாக எங்கள் டீச்சர்ஸ் பற்றியும் நான் ஒரு வாட்டி பேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க த சீஃப் மோஸ்ட் ரொம்ப பெரிய பிரச்சனை, டீச்சர்ஸ் ஆர் அண்டர் பெய்ட். நம்மளோட ஸ்டேட் போர்டில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்லோவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க, என்ட்ரன்ஸ் கோச்சிங் டீச் பண்ணுறதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ட்ரூத் இஸ், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் வாங்குகிற சம்பளம்ன்றது 12,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது ஒரு மாதத்துக்கு. ஐம் சாரி, பட் லிட்ரலி வந்து ஸ்விக்கி ஓட்டினா, ஜொமேட்டோ ஓட்டினா இதை விட அதிக சம்பளங்கள் வரும். அப்போது டீச்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தே வில் மூவ் ஆன் தான். எங்கே அவங்களுக்கு பெட்டர் சேலரி இருக்கோ, எங்கே அவங்களுக்கு ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைல் இருக்கோ அங்கே மூவ் ஆன் ஆக தான் செய்வாங்க. நம்ம எல்லாருமே வந்து பெருசாக ஒரு கேள்வி கேட்க தவறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஸ்கூல்ஸோட ஃபீஸ் மட்டும் வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே இருந்திருக்கு, ஆனால் டீச்சர்ஸோட சம்பளம் அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையுமே சுத்தமாக அதிகமாகவே இல்லை. அப்போது இதை ஒரு கெரியர் ஆப்ஷனாக ஒருத்தர் ஏன் சூஸ் பண்ணணும்? சரி, அப்படியே சூஸ் பண்ணி அங்கே ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க அண்ட் தே ஆர் ஸோ அண்டர்பெய்ட்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அந்த டீச்சரை எப்படி ரோல் மாடலாக பார்ப்பான்?
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற டீச்சர் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னா, அப்போது அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் இல்லைங்களா? ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் கண்ணுக்கு இப்போ டீச்சர்ஸ் அப்படி தெரியறதுன்றது குறைஞ்சிட்டு இருக்கு. நம்மளோட குழந்தைங்களுடைய ரோல் மாடல்ஸ் வந்து டீச்சர்ஸாக இப்போ உங்கள் காலத்தில் என் காலத்துலலாம் நம்மளோட ரோல் மாடல்ஸ் டீச்சர்ஸாக தானே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது நகர்ந்துட்டு இருக்கு. ஒய் ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ் ஆல்சோ இஸ், என்னை கேட்டால் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையே அதுதான். இஃப் ஓகே குட் டீச்சர்ஸ் நம்ம ஸ்டேட் போர்டில் ஒரு ப்ராப்பர் சேலரியில் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு இருந்து சொல்லித்தராங்க அப்படின்னா, நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலம் அப்படின்றது அது அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆகும், புஷ் ஆகும். தட் இஸ் சம்திங் இங்கே எல்லாருமே கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம். பேரண்ட்ஸுமே கூட கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா இது அடுத்தடுத்து கிரியேட் பண்ண போகிற பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஈவன் ஐ வில் டெல் மை ஓன் ஸ்டோரி. நானுமே ஸ்கூல்ஸில் டீச்சராக வேலை பார்த்தவன் தான், டியூஷன் சென்டர்ஸில் டீச்சராக வேலை பார்த்தவன் தான். ஐ வாஸ் வெரி வெரி அண்டர் பெய்ட். என்னுடைய திறமைகளை சண்டை போட்டு நிரூபித்து இந்த மாதிரி ஒரு மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கிறதுனால ஓகே ஐ பிலீவ் ஐ எம் பெய்ட் ஃபார் வாட் ஐம் ஒர்த். என்னோட திறமைகளுக்கான ஒரு சரியான சம்பளம் எனக்கு கிடைக்கிறதா நான் வந்து நம்புகிறேன். ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் டுடே அப்படின்னு என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும். பட் லிட்ரலி வி கேனாட் கோ அண்ட் ஆஸ்க் எவ்ரி டீச்சர், நீங்கள் இதே மாதிரி அத்தனை பேரும் ஃபைட் பண்ணி மேலே வாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் ஃபைட் பண்ணி மேலே வந்தாச்சு. நவ் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, என்னால் மீதி அத்தனை பேருக்காகவும் பேச முடியும். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஆல்சோ வாண்டட் டு டூ ஃபார் அ லாங் டைம். ஸோ இது வந்து ஒரு ரேண்ட் வீடியோ மாதிரி நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம், சரியா? அண்ட் இட் இஸ் அ ரேண்ட். ஓகே, இட்ஸ் அ ரேண்ட். ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே வச்சிருந்த விஷயங்கள்ல ஒன்று. அண்ட் ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதும் கிடையாது. இதுக்கப்புறம் போடுவோமா அப்படின்னு எனக்கு தெரியல. மோஸ்ட் ப்ராப்ளி நாட். பட் யூனோ தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து கூர்மையாக பார்வையிடணும், ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ், ஆஸ் டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சிஸ்டம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நமக்கு ரியலைஸ் ஆகுது அப்படின்னா, அப்போது அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், இந்த பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறோம், இது எல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், தோ உங்கள் சைடுக்காக நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னாலும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இவ்வளோ இருக்குதான். ஆனால் நம்ம ப்ளேம் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்க முடியாது. இது எல்லாமே இருக்குது, இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ண போகிறேன் அப்படின்றதுல நீங்களுமே தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு இங்கே செட்பேக்ஸ் இருக்கா? செட்பேக்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இதை ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, சரியா? ஸோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. அப்புறம் எங்கள் தீமணல் பேட்ச் பற்றியும் நான் பேசிட்டு போயிடுறேன், சரியா? ஸோ தட் வில் பி த லாஸ்ட் திங். ஓகே, ப்ரொமோஷனோட முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் ஓகே நம்மளோட தீமணல் பேட்சில் சேரலை அப்படின்னா, நம்மளோட தீமணல் பேட்சில் சேர்றதுக்கான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். நம்ம தீமணல் பேட்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் அன் ஆன்லைன் டியூஷன். ஓகே, வி அ டீம் ஆஃப் டீச்சர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, 12th படிக்கிற பசங்களுக்கு 2299 ரூபாயில் ஓகே ஒரு ஃபுல் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ். லைவாகவும் எடுக்கிறோம், ரெக்கார்டட் கிளாஸஸாகவும் எடுக்கிறோம். உன்னுடைய கனவு வந்து 600 600 எடுக்கணும், ஆனால் வந்து நான் எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உனக்கு இது ஒரு பெஸ்ட்டு சான்ஸாக இருக்கும். சார் எனக்கு கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் புரியறதில்ல, எனக்கு வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண தெரியல, புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கெல்லாம் எனக்கு சால்வ் பண்ண தெரியல, நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், நான் வந்து சூப்பராக படித்து நல்ல மார்க் எடுக்கணுன்றேன், ஆனால் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில் எல்லாத்தையுமே நாங்கள் அழகாக பொறுமையாகவே சொல்லித்தரோம். நாங்கள் எதையுமே இங்கே அவசரமாக நடத்தலை. நாங்கள் எல்லாத்தையுமே ரிலாக்ஸாக தான் நடத்துகிறோம். நாங்கள் உங்களுக்கு ஃபுல் புக், ஃபுல் சிலபஸ் எல்லாத்தையுமே அழகாக டீச் பண்ணி தரோம். இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாகவும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஆஃப்கோர்ஸ் லைவில் நம்ம நடத்த போகிறதில்ல. இங்கே அட்வான்டேஜே என்னென்னா, உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போ எது தெரியல அப்படின்னாலும் உடனே நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 12th படிக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2299 ரூபா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் 11th வரீங்கன்னா 11th 12th ரெண்டுத்துக்குமே சேர்த்து 3000 பே பண்ணி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 2 வருஷத்துக்கான ஃபீஸ். நீங்கள் 3000 பே பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கான ஃபீஸாக இது இருக்கும். 2 வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும், சரியா? மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனல் ஏற்கனவே கிளாஸஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பண்ணல அப்படின்னாலும் நம்ம கிளாஸஸ்லாம் போய் நம்ம சேனல்லே இருக்குது. ஏன்னா
கிளாஸ் குவாலிட்டி எப்படி இருக்கும் அது இதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் நம்ம சேனல்லே செக் அவுட் பண்ணலாம். நாங்கள் நடத்துகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரியுது அப்படின்னா தாராளமாக இந்த பேட்ச்சில் நீங்கள் சேரலாம். சரியா? பட் யா, தேங்க் யூ ஃபார் லிஸ்னிங். இந்த வீடியோ ஃபுல்லாக கவனிச்சதுக்கு. இப்போ இதெல்லாம் நான் ஏன் இங்கே பேசியிருக்கேன் அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு நம்மளால ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான். ஐ பிலீவ் இதை பற்றி இன்னும் நிறைய பேர் பேச பேச இதில் பெரிய மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உருவாகும். ஓகே, ஸோ தேங்க் யூ ஸோ மச்.